யூகேல வந்து இப்போ புதுசாக சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்கல்ல. அதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஐஎல்ஆர், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சி, பிஆர் வாங்குறதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது வந்து இந்த நாட்டில் படித்து முடிச்சிட்டோ இல்லை வேலைக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றாங்க அப்படின்னா 5 வருஷம், இல்லை படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒரு ஸ்பான்சர்ஷிப் ஜாப் கிடைச்சதுக்கப்புறம் 5 வருஷம். ஸோ 5 இயர்ஸ் இந்த நாட்டில் இருந்தால் வந்து நமக்கு ஐஎல்ஆர் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ரூல் இருந்தது. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 5 வருஷத்தை 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ், இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் தான் எல்லாருக்குமே. யூகேல வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து டெஃபினட்டாக இது மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் நியூஸ். அண்ட் இது எல்லாருக்குமே கிடையாது. அண்ட் இதில் என்ன ஒரு சில ரூல்ஸும் கொண்டு வர்றாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொன்று, என்னடா இதுக்கும் மைக்ரேஷனை கம்மி பண்ணுறதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் மதுரைக்காரன் விஜய், பிரிட்டன்லேருந்து. எல்லாருக்கும் தெரியும், அந்த ஃபவுண்டர் ஆஃப் பிஎம் குளோபல் கரியர்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் கம்யூனிட்டி பேஸ்ட் ஸ்டடி அப்ராட் கன்சல்டன்சி ரன் இன் தி யூகே. கரியர் கவுன்சிலிங்கோ இல்லை படிக்க வர்றதுக்கான டெசிஷன் எடுக்கணும், கவுன்சிலிங் செஷன் வேணும் அப்படின்னா வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், நம்ம வந்து பேசலாம். ரைட், நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக ஒரு விஷயம், ஒரு டேர்ம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, கான்ட்ரிபியூஷன்ஸ் பேஸ்ட் மாடல் அப்படின்னு சொல்லி. என்ன அப்படின்னா, இந்த 5 வருஷத்தை வந்து 10 வருஷம் இருந்தால் தான் வந்து நீங்கள் ஐஎல்ஆர் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து ரியல் அண்ட் லாஸ்டிங் கான்ட்ரிபியூஷன் டு யூகே எக்கானமி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் யூகேவோட சொசைட்டிக்கோ யூகேவில் இருக்கிற எக்கனாமிக்கோ இல்லை கம்யூனிட்டிக்கோ வந்து மேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மேபி நாங்கள் வந்து ஃபாஸ்ட் ட்ராக் விசா கொடுக்கலாம், 10 வருஷம் அவங்களாம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஏது இந்த டீட்டெயில்ஸ்லாம் பற்றி இன்னும் அவங்க ரொம்ப இதாக பேசலை. பட் அதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரமே வரும். பட் இப்போதைக்கு இதுதான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸாம்பிள்ஸ் வந்து எந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நர்சஸ், டாக்டர்ஸ், அப்புறமேலா இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட்ஸ், அப்புறம் ஏஐ ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க அட்வான்ஸ்டாக, அதாவது இவங்கெல்லாம் யூகே எக்கனாமிக்கும் யூகே சொசைட்டிக்கும் அதிகமான கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது தான் வந்து இதோட பொருள்னு வச்சுக்கோங்களேன். இதான் வந்து சொல்லி இதை வந்து நம்ம இன்னும் எப்படி சொல்லலாம்னா, ஹை ப்ரையாரிட்டி செக்டார்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை ஹை டேக்ஸ் பேயர்ஸ் அப்படின்னும் அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க, இல்லை டைரெக்டாக இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிட்டியில் டைரெக்டாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற சில ப்ரொஃபஷன்ஸையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம், 10 வருஷம் அவங்க வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயில்டான விஷயங்கள் எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இதோட சேர்த்து என்ன சொல்கிறாங்க, டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர்றோம். இப்போ ஒருத்தருக்கு வேலை கிடச்சிருச்சு, அவங்க டிபெண்டண்ட்டை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா இப்போ வந்து டேரெக்டாக அவங்க கூட்டிகிட்டு வந்துடலாம். Tier 2 வீசா கிடச்சிருச்சு அப்படின்னா டிபெண்டன்ட் வீசாக்கு அப்ளை பண்ணி அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கலாம், அவங்க வந்து படிக்கலாம், இல்லை வேலைக்கு போகலாம், என்ன வேணால் பண்ணலாம். இப்போ என்ன புதுசாக கொண்டு வர போகிறாங்கன்னா, நீங்கள் Tier 2 வீசா கிடச்சிருச்சு, இல்லை இங்கே ஒரு வீசா வாங்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டிபெண்டன்ட்டுன்னு கூட்டிகிட்டு வந்தாலே அவங்களும் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து பேசிக்காக பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ என்னன்றதெல்லாம் பற்றி இனிமேல் சொல்லுவாங்க. பட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து அவங்களுக்கும் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்ததுக்கப்புறமேலாம் அவங்க லோக்கலாக போய் இன்டெகிரேட் ஆகணும், சொசைட்டியோட போய் இன்டெகிரேட் ஆகணும். இன்னொன்று வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எங்கள் நாட்டுக்கு வரையில் எங்கள் லாங்குவேஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நாங்கள் நம்பினா தான் வந்து அவங்கள இந்த நாட்டுக்குள்ளேயே கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து கண்டிப்பாக வீசா அப்ரூவல்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம், அதுக்காக தான் நாங்கள் இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறோம். ஏன் அப்படின்னா 50% வந்து ஸ்கில்டு ஒர்க்கர் வீசாவில் அப்ளை பண்ணியிருக்கிறதுல டிபெண்டன்ட் வீசாஸ் தான் வந்து இருக்குதான். ஸோ 50% ஆளுங்க வந்து 50% மக்களை வந்து டிபெண்டன்ஸை தான் கூட்டிகிட்டு வர்றாங்க. அது வந்து அதை நாங்கள் கம்மி பண்ணோம் அப்படின்னா எங்களோட இமிக்ரேஷன் லெவல்ஸை வந்து நெட் லெவல்ஸை வந்து நாங்கள் கம்மி பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறோம். ஏன்னா எல்லாருமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பாஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி எல்லாருமே டிபெண்டன்ஸ் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் இதை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்றாங்க. அகெயின் அவங்க என்ன சொல்கிறாங்க, நிறைய வீசா ரிஜெக்ஷன்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்னொரு டீம் என்ன சொல்கிறாங்க, ஏன்டா இது எப்படி இமிக்ரேஷனை வந்து குறைக்கும், அதாவது 5 வருஷத்துலேருந்து 10 வருஷமாக நீங்கள் ஆக்குறீங்க அப்படின்னா அது எப்படி, அதை வந்து யாராவது நினைப்பாங்களா, மைக்ரேட் ஆகணும்னு தானே நினைப்பாங்க. 10 வருஷம் இருந்தான்னா நீ 15 வருஷம் இருந்தா என்ன, நான் இங்கே வந்து சம்பாதிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு தானே யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, எங்களோட ட்விஸ்ட்டே அதுதான். ஸோ ஒருத்தனுக்கு வந்து இப்போ வேலை கிடச்சோன்னையும் டிபெண்டண்ட்டை கூட்டிகிட்டு வர்றாங்க, இங்கிலீஷ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிடுறாங்க. கூட்டிகிட்டு வந்தாலும் எடுத்தோடனே அவங்களுக்கு தெரியாது, ஃபஸ்ட்டு 3 வருஷம் வீசா இருக்கும், அடுத்து 2 வருஷம் வீசா இருக்கும், அடுத்து 2 வருஷம்னு சொல்லி நாங்கள் மாற்றுறோம் இல்லை ஏதோ பண்ணுறோம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அவங்க வீசா ரினியூ பண்ணலையும் அவங்க பெரிய லம்ப்சம் அமௌண்ட் வந்து அவங்க அதுக்கு பே பண்ணுவாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு ரெவென்யூ, ஹோம் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு ரெவென்யூ,
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி யோசிக்கல கண்டிப்பாக வந்து உண்மை தான். ஏன்னா பசங்க வந்து இங்கே ஸ்டூடெண்ட் வீசாஸ்லேருந்து போஸ்ட் ஸ்டடி பிஎஸ்டபிள்யூக்கு அப்ளை பண்ணுறதுக்கே அவ்வளோ காசு வந்து செலவாயிட்டு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா வருஷம் செலவு பண்ணுறாங்க. ஐஹெச்எஸ் ஃபீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இதில் விசா ஃபீஸ் ஐஹெச்எஸ் ஃபீஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் வேறு பண்ணுவாங்க. ஸோ நம்ம அப்படி பார்க்கல போக போக ஒரு 5 வருஷம் 6 வருஷம்னு போகிறதுக்கு அப்புறமேலாம் நம்ம இதுக்காகவே காசு ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கணுமா? அதுவும் ஃபேமிலி இப்போ 2 கிட்ஸ் இருக்காங்க 3 கிட்ஸ்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து அவங்க இதுக்கு மட்டுமே எடுத்து வச்சு செலவு பண்ணுற மாதிரி வந்து மேபி கூட வரலாம். ஸோ அதுதான் அவங்களோட கான்செப்டும். இதுக்காக தான் வந்து இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மைக்ரேஷன் வந்து கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக பெரிய சேலரியில் எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த நாட்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகியே வருவாங்க. அதை பற்றி அப்போ தான் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மேக் சென்ஸ். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து செம்மையாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அவேராக இருக்கணும். ஸோ இது பேசிக்காக யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னா அஃப்கோர்ஸ் டிபெண்டன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபேமிலி வீசாஸ், அதாவது ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்கள வந்து இது அஃபெக்ட் பண்ணும். அதுலேயும் ஒரு பாப்புலேஷன் யார் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா லோவர் வேஜஸில் இருக்கிறவங்கள வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த செக்டாரில் இருக்கிறவங்க தான் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செக்டார் வந்து கண்டிப்பாக அடியாகும். அதுவும் கேர் ஹோம் வீசாஸையும் வந்து தூக்க போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கையில் இன்னும் பெருசாக வந்து அந்த ஏரியா அஃபெக்ட் ஆகும். இன்னொரு மக்களை வந்து யார் அஃபெக்ட் பண்ணணும்னா இப்போ ஹையர் எஜுகேஷன் இல்லாமல் சரியான என்ன சொல்கிறது ஸ்கில்ஸ் இல்லாமல் இருக்கிற மக்களை இன்னுமே பெருசாக வந்து இது அஃபெக்ட் பண்ணும். பேசிக்காக என்னென்னா அவங்க வந்து பெர்மனண்ட்டாக இந்த நாட்டில் இந்த மக்கள்லாம் வந்து செட்டில் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க செய்கிறாங்க. அப்படி செட்டில் ஆனால் சரியான மக்கள் என் எக்கனாமிக்கு என் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணி நிறைய டேக்ஸ் பே பண்ணுற மக்களாக இருக்கணும். விச் மீன்ஸ் அதிகமாக காசு சம்பாதிக்கிற மக்களாக இருக்கணும். அதிகமாக காசு சம்பாதிக்கணும்னா இந்த ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும். அப்படி இல்லை கம்மியாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கீ ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும். லைக் டாக்டர்ஸ், நர்சஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக்கில் இந்த வீசா கொடுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 10 வருஷம் ஐஎல்ஆருக்காக நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். அந்த 10 வருஷமும் நீங்கள் ஒவ்வொரு தடவை வீசா எக்ஸ்டெண்ட் பண்ணலையும் நீங்கள் நிறைய காசு வந்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே ஐஎல்ஆர் இல்லை, சிட்டிசன்ஷிப் இல்லை அப்படின்னா இங்கே நீங்கள் பெரிய பெரிய டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுலேயும் கூட உங்களுக்கு காசு வந்து கொஞ்சம் அதிகமாக ஆகலாம். அந்த மாதிரியான விஷயங்களும் அவங்க கொண்டு வந்தால் ஆச்சரியப்படுறது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இது வந்து ஒரு 10 வருஷம் ஜேர்னி அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து நம்ம மூவ் ஆக போகிறோம் அப்படின்னா அதில் நிறையா காசும் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. அதுக்கேற்ற சேலரி நமக்கு கிடைக்குமா, இல்லை வேலைக்கே வர போகிறீங்கன்னா அதுக்கேற்ற சேலரி நமக்கு கிடைக்குதா அப்படின்றது. இன்னொன்று டிபெண்டன்ஸ். தயவு செஞ்சு இங்கிலீஷ் வந்து ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ வந்து போகிற பிளானில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போவே இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐஎல்ஸ் தான் பேசிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐஎல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னொன்று ப்ரையாரிட்டி செக்டார்ஸில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த ஐஎல்ஆர் வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக உங்களோட ப்ரொஃபைலை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள், ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள், இன்னும் நிறையா சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுங்கள். உங்கள் சிவியை வந்து இன்னும் ப்ராப்பராக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைங்க. இன்னொன்று கம்யூனிட்டிலையும் இங்கே சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேயும் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணால் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதில் கொஞ்சம் யோசிங்க. சோஷியல் கான்ட்ரிபியூஷன் இஸ் கீ அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. இனிமேல் இங்கே வரவங்களுக்கு ஆல்ரெடி இங்கே இருக்கிற மக்களுக்கும் வந்து இது அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் இது வந்து கூடிய சீக்கிரம் இது என்ன மார்க்கு இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படின்னா இது எப்போ இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையுமே வந்து இந்த வருஷத்துக்குள்ளே அவங்க சொல்லுவாங்க. பட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஐஎல்ஆர் 5 வருஷம் கிடையாது, இனிமேல் 10 வருஷம் அப்படின்றது தான். ஓகே ரைட். நான் அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். எப்பயும் சொல்கிறது தான், சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க, சேஃபாக இருங்க, நல்லா சாப்பிட்டு தமிழில் பேசுங்க. நன்றி, வணக்கம்.